யூடிவியின் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரெஹானா அசீஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 71வது சுதந்திர தினம் நாளை. பிரதம அதிதியாக மாலைத்தீவு ஜனாதிபதி இலங்கை வருகை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 545 சிறை கைதிகள் நாளை விடுவிப்பு. வடக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்திகள் தனியே ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொந்தமானதல்ல என்கிறார் ஸ்ரீதரன். அமெரிக்காவில் தொடரும் குளிரான காலநிலை, மேற்கு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். 71வது சுதந்திர தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி இன்று இலங்கைக்கு வருகை தந்தார். நாளை நடைபெறவுள்ள இலங்கையின் 71வது சுதந்திர தின நிகழ்வில் பிரதம அதிதியாக மாலைத்தீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலிஹ் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் அவர் இன்று முற்பகல் இலங்கையை வந்தடைந்துள்ளார். நாட்டிற்கு வருகை தந்துள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலியை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெறவுள்ள இவ் சுதந்திர தின வைபவத்தில் பிரதம விருந்தினராக மாலைத்தீவின் புதிய ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். காலிமுகத்திடலில் நடைபெறவுள்ள சுதந்திர தின தேசிய வைபவத்தில் 865 இசைக்கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்களின் பங்கு பெற்றலுடன் விசேட கலாசார நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முப்படையினர் மற்றும் போலீசாரின் விசேட அணிவகுப்பும் இடம்பெறவுள்ளது. குறித்த அணிவகுப்பானது 3620 ராணுவத்தினர், 1249 கடற்படையினர், 830 விமானப்படையினர், 800 போலீஸ் உத்தியோகத்தர்கள், 505 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் 100 தேசிய கடெட் பிரிவைச் சேர்ந்தவர்களின் பங்கு பெற்றலுடன் இடம்பெறவுள்ளதுடன் 25 துப்பாக்கி வேட்டுகளும் தகர்க்கப்பட உள்ளன. இதேவேளை பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழிருந்து எமது நாடு சுதந்திரமடைந்து 71 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் அரசு நிறுவனங்கள், வீடுகள், தனியார் அலுவலகங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் 1ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை தேசிய கொடியை பறக்கவிடுமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 545 சிறை கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் நாளை விடுவிக்கப்பட உள்ளனர். அதற்கமைய நாடு பூராகவும் உள்ள சிறைச்சாலைகளிலிருந்து 545 கைதிகள் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளனர் எனவும், எனினும் நாளைய தினம் 518 கைதிகளே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும், ஏனைய 27 கைதிகளுக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினாலும் அவர்கள் செய்துள்ள ஏனைய குற்றங்களுக்காக தொடர்ந்தும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுவார்கள் எனவும், அவர்கள் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கம்பெர்லியா அபிவிருத்தி வேலை திட்டம் எதிர்கால வெற்றிக்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்களில் ஒன்று என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். 2019ஆம் ஆண்டுக்கான என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் கம்பெரலிய வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் வைபவம் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் வெளிநாட்டுக்கான கடனை உரிய முறையில் செலுத்தியமையினால் தற்போது கடன் தொடர்பான ஸ்திர நிலை நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இங்கு உரையாற்றிய நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர இவ்வாறு தெரிவித்தார். கம்பெரலிய வேலை திட்டத்தை எந்தவித வேறுபாடுகளுமின்றி அனைத்து பிரஜைகளுக்கும் நன்மைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நிவாரண வட்டியின் கீழ் கம்பெரலிய அபிவிருத்தி நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் தொழில் முயற்சியாளர்களுக்கு பெரும் உந்து சக்தியாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். 1 வருட காலப்பகுதிக்குள் 1 லட்சம் தொழில் முயற்சியாளர்களை இத்திட்டத்தினூடாக உருவாக்குவதே இதன் நோக்கம் எனவும் தெரிவித்தார். දෙන්න බැරි විවිධ කොන්දේසි කියනවා. නමුත් අපේ මෙම වැඩසටහනේ මූලික අරමුණ තමයි හොඳ අදහසක් තියෙන නමුත් සල්ලි නැති එහෙම නැත්නම් ඒවට ගැරන්ටර්ස් නැති සාමාන්‍ය
வடக்கு மற்றும் கிழக்கில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தனியே ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொள்ளவில்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைக்கு அமையவே இவை இடம்பெறுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் வீடு வைப்பு அமைச்சினால் அமைக்கப்படவுள்ள 120க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான மற்றும் தலா 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் சமய கல்விக்கான கட்டிடங்கள் 2ற்குமான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார். கௌரவ சஜித் பிரேமதாச அமைச்சருடைய நிதி ஒதுக்கீட்டிலே இந்த வெள்ளப்பெருக்குக்கு பிற்பாடான செயற்பாடுகளில் தலா ஒரு வீட்டுக்கு 7.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 120க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான செயல்பாடுகளில் 6 இடங்களில் இன்று அத்திவாரங்களிடப்பட்டது. அதேபோல 40 லட்சம் ரூபாய் தலா 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 அறநெறி பாடசாலைகள் ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளுக்காக முதலில் நாங்கள் கௌரவ சஜித் பிரேமதாச அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்கத்தின் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பது தனியாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கை அல்ல. இந்த அரசாங்கத்துக்கு ஜனநாயக முறைப்படி இதனை கொண்டு வந்தவர்கள் நாங்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களோடு அவர்கள் செய்து கொண்ட பேசிக்கொண்ட விடயங்களின் அடிப்படையில் எங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அபிவிருத்திக்கான நிதி திட்டங்கள் தான் இவை. வடக்கிலும் கிழக்கிலும் அதற்கான துரித செயலணி அமைத்து அந்த அடிப்படையில் இந்த வேலை திட்டங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முன்னெடுத்து வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து நின்று இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு சொந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்தை உருவாக்குவதற்கு யார் தடையாக நின்றாலும் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஆதரித்து அல்லது நம்பியோ மக்களின் அடிப்படை உரிமைகள் அபிலாசைகள் போன்ற சகலவற்றையும் கைவிட்டு தமது சுயநலன்களுக்காக கூட்டமைப்பு செயற்படுவதாக முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற EPRLF கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைப்பதற்கும் இலங்கையின் நீதித்துறைக்குள்ளும் பாராளுமன்றத்துக்குள்ளே முரண்பட்டு உழைத்த அளவுக்கு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காகவோ அல்லது காணாமல் போன மக்களின் உறவினர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவோ அல்லது வடகிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவதற்காகவோ அல்லது சுவீகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்காகவோ நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தோன்றவில்லை என்பது மனவருத்தத்தை தருகின்றது. எமது கட்சிகள் எம் மக்களின் நீண்டகால நலனுக்காக தொடங்கப்பட்டவை. எம்மை பொறுத்தவரையில் இலங்கையின் 2 பிரதான கட்சிகளுமே எமக்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதில் ஏட்டா போட்டியாக செயல்பட்டு வருகின்றன. இந்த 2 கட்சிகளுடனும் ஆதரவாக செயல்பட்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்றை பெற்றுவிடலாம் என்ற எமது தலைவர்கள் கடந்த காலங்களில் ஏமாந்து போன வரலாறுகளில் இருந்து எதனையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை போல் தெரிகின்றது. அடிப்படை சம்பளமாக 700 ரூபாய் வேண்டாம் எனவும் 1000 ரூபாவே அடிப்படை சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டனர். அந்த வகையில் இன்று கொட்டக்கலை டிரேடன் தோட்ட தொழிலாளர்கள் கொட்டக்கலை பிரதேச சபைக்கு முன்பாக அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாவினை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டு ஒப்பந்தம் வேண்டாம், கூட்டு ஒப்பந்தத்தினை ரத்து செய் போன்ற பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியதோடு தாம் மாதாந்தம் தொழிற்சங்கங்களுக்கு வழங்கும் சந்தா பணத்தை தற்காலிகமாக நிறுத்திவிடுவோம் என்ற கோஷங்கள் மூலம் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அத்தோடு கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் ஆறுமுகம் தொண்டமான் மற்றும் வடிவேல் சுரேஷ் தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அடுத்து வரும் தேர்தல் காலங்களில் வாக்குகளை கேட்டு வரக்கூடாதென்றும் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ச்சியாக தோட்ட தொழிலாளர்கள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் கொழும்பு நகரம் மற்றும் யாழ் மக்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி தங்களின் ஆதரவினையும் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சம்பள உரிய பேச்சுவார்த்தை சரியான முறையிலேயே இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், வடிவேல் சுரேஷ் இவங்க போன்ற இருவரும் எங்களை காலகாலமாக ஏமாற்றியது மட்டுமில்லாமல் இந்த சம்பள உயர்வு பேச்சிலே அவர் நேற்று பேசுகிறார், நான் கொல்ட்டியான தலைவர் இல்லை மற்றவங்க அப்படின்னு. எங்களுடைய தலைவர் திகாம்பரம் அவர்கள் இந்த வர்த்தமானியை நிறுத்தி வைத்திருக்கின்றார் என்றால்
அது எங்களுடைய தலைவரை மிக ஆகாது என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, அவர் வாங்கின ஓட்டுக்கு மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காரு. இந்த 500 ரூபாய் சம்பளத்தை 20 வருஷமா பார்லிமெண்ட்ல இருந்த அமைச்சரா இருந்த தொண்டமா வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு 200 ரூபாய் எங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி அவருக்கு நிறைய ஆதரவு கொடுத்தும் தெரியாம போயிட்டு அலர் மாளிகையில் ஒப்ப வச்சிருக்காரு. இது ஒரு வெட்கம் கூடிய விஷயம். செய்திகள் தொடர்கின்றன. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் நாட்டில் சிறுபான்மையினர் ஜனநாயக ரீதியிலான உரிமைகளை பெற முடியும். இதனாலேயே புதிய அரசியல் வரைவு குறித்து வலியுறுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாட்டில் வாகரையில் நேற்று இடம்பெற்ற பொங்கல் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆனபடியினால் தான் ஆட்சி முறையை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். அதிகாரத்தை ஒரு இடத்திலே வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். பகிர்ந்து கொடுக்கிற போது முழு நாட்டிலேயும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்து நாங்களே தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு ஆட்சி முறைக்கு மாற்றுமாறுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி நாங்கள் பல தூரம் வந்தும் இருக்கிறோம். ஒரு அரசியல் யாப்பு சம்பந்தமான ஒரு வரைவை உள்ளடக்கின ஒரு அறிக்கை தற்போது வெளிவந்திருக்கிறது. அது வெளிவந்த கையோடு பேரினவாதிகள் தெற்கிலே இது நாட்டை பிளவுபடுத்த போகிறது, நாட்டை பிரிக்க போகிறது என்று கூக்குரல் இடுகிறார்கள். எம்மவர்கள் மத்தியிலே இருக்கிற சிலர் இதிலே எதுவும் கிடையாது. ஹிங்குராகுட பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 89 பேர் போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நபர்களிடமிருந்து ஓபியம், கேரள கஞ்சா உட்பட பல்வேறு வகைப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய கடந்த சில நாட்களாக போதைப் பொருளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாடெங்கிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உடன் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற கிழங்கு மற்றும் சோளம் ஆகியவற்றின் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு 1 கிலோவுக்கான வரி 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இறக்குமதி செய்யப்படுகின்ற சோளத்தின் வரி 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பரிந்துரைப்படி உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் மாத்திரம் இலங்கையில் புற்றுநோயினால் 29,843 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் அதிகளவான பெண்கள் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கடுத்தபடியாக பெண்கள் எதிர்நோக்கியுள்ள பாதிப்பு கர்ப்பப்பை புற்றுநோய் எனவும் சுகாதார மேம்பாட்டு சபையின் பணிப்பாளர் வைத்தியர் பப்பா பலிஹவடன தெரிவித்துள்ளார். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக பபில்லோமா எனும் தடுப்பூசி போடும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த தடுப்பூசி போடும் நடவடிக்கையானது 11 வயதுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு அரசு பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பெற்றோர் முன்வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் HPV எனும் தடுப்பூசி போடும் திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டில் மாத்திரம் இலங்கையில் புற்றுநோயினால் 29,843 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிலோன் தவ்ஹீத் ஜமாஅத் நேற்று இரவு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது முஸ்லிம்கள் தாய்நாட்டிற்கு செய்த தியாகங்கள் என்ற தலைப்பில் சிங்கள மொழியில் பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக்கும் சுதந்திர போராட்டத்தில் இலங்கை முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் அமைப்பின் துணை செயலாளர் ரஸ்மினும் உரையாற்றினர். இதன்போது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நாட்டிற்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் முஸ்லிம்கள் ஆற்றிய சேவைகள் பற்றியும் முஸ்லிம்கள் எவ்வாறு சுதந்திர தினத்தின் போது தமது முன்னோர்கள் ஆற்றிய சேவைகளை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் சுதந்திர தினம் என்றால் என்ன என்பது போன்ற விடயங்களில் தெளிவுபடுத்தப்பட்டன. அரசியல் யாப்பு முன்னோட்டம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐயா சுமந்திரன் அவர்களே சொல்வதை போல இலங்கை பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்திலே அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தாலே தெரியும். புதிய அரசியல் யாப்பிலே வடகிழக்கு இணைப்புக்கான முன்மொழிவு இருக்கிறது. நாட்டில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து
உடவளவை தேசிய பூங்காவை பார்வையிடுவதற்காக வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் சவாரி வாகன உரிமையாளர்களின் வருமானமும் அதிகரித்திருப்பதாக பூங்காவுக்கு பொறுப்பான அதிகாரி டி சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் தானியக்க ரயில் டிக்கெட் முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் MD பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் அதற்கான திட்டத்தை அமுல்படுத்த தாம் திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது இந்த திட்டத்திற்கு 4 முன்மொழிகளை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் அவற்றை மதிப்பீடு செய்து ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பின்னர் அவர்கள் அதை சரிபார்த்து ஒப்புக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இடம்பெறவுள்ள 44 நாடுகள் பங்கேற்கும் கூட்டுப்பயிற்சியில் இலங்கை கடற்படையும் பங்கேற்க உள்ளது. பாகிஸ்தான் கராச்சியில் அமான் 2019 என்ற பெயரிலான இந்த கூட்டுப்பயிற்சி எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. இந்நிலையில் 170 பேர் அடங்கிய இலங்கை கடற்படை கப்பல் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு பயணமாகியுள்ளது. எதிர்வரும் 6ஆம் திகதி கராச்சி துறைமுகத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் நிதி உதவியில் 1 கோடி ரூபாய் செலவில் காத்தான்குடியில் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜித் சுன்னா பள்ளிவாயல் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. மஸ்ஜித் சுன்னா அமைப்பின் தலைவர் ரில்வான் மதனி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சவுதி அரேபியா ஃபரா இப்னு ஆசிப் மஸ்ஜித் பிரதம இமாம் முகமது இப்னு அப்துல்லா அல் மாலினி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பள்ளிவாயலை திறந்து வைத்தார். அமெரிக்காவில் நிலவும் குளிரான காலநிலை காரணமாக மேற்கு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சிகாகோவில் -30 டிகிரி அளவிலும் மிச்சிகனில் -37 டிகிரி அளவிலும் குளிரான காலநிலை காணப்படுவதோடு இது -40 டிகிரியை தாண்டும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் சிகாகோவில் ஓடும் ஆறு ஒன்று முற்றிலும் பனிக்கட்டியாக மாறியுள்ளது. விமானங்களின் பயணங்களும் தடைப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் சுமார் 2000 விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல மாநிலங்களில் அரசு நிறுவனங்களும் பாடசாலைகளும் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து வீசி வரும் துருவ சுழற்காற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் கடும் குளிருடனான காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் நிலவும் கடும் குளிருடனான வானிலை காரணமாக மேற்கு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு மாநிலங்களான விஸ்கான்சின், மிச்சிகன், அலாபாமா மற்றும் மிசிசிப்பி ஆகிய மாநிலங்களிலேயே இவ்வாறு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாப் ஷரீப் உடல்நலக் குறைவால் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அல்லஜீதா இரும்பாலை முறைகேடு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் லாகூரில் உள்ள கோட்லக்பத் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வைத்தியர்கள் குழு அவரை பரிசோதனை நடத்தியது. அப்போது அவருக்கு இருதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறையில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் குணமாகாமல் தொடர்ந்து அவர் அவதிப்பட்டு வருகின்றார். எனவே அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வைத்தியர் குழு பரிந்துரை செய்தது. இதற்கிடையே நவாஸ் ஷெரீப் சார்பில் இஸ்லாமாபாத் ஐகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நவாஸ் ஷெரீப்பின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவில் இன்றைய வானிலை. வடமத்திய, மத்திய, மேல், சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் இன்று மாலை 100 மில்லிமீட்டர் வரை கடும் மழை பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பொழியும் மழை அதிகரிக்கக்கூடும். மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக நீர்கொழும்பு வரை மற்றும் ஹபாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரை கடற்கரைக்கு அப்பால் மழை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தோடு யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.